ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம. நாளைக்கு அமாவாசை. நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது, கிரகணமாக்குமோன்னு. அம்பாள் உபாசகா எல்லாருமே கிரகணத்தை கடைபிடிக்கிறவா. ஜபம், அந்த கிரகண ஜபம் பண்ணுறவா. கிரகண ஜபம் வழக்கமாக நம்மளுக்கு இந்தியாவில் திருஷ்யமானால் மட்டும்தான் கிரகண தர்ப்பணமோ எல்லாமே இருக்கும். மற்றபடி அது பார்த்துக்கிறது இல்லை. இப்போ 4 கிரகணங்கள் இருக்குது. 2 சந்திர கிரகணம், 2 சூரிய கிரகணம். எதுவுமே நம்மளுக்கு கோச்சரம் அல்ல. கோச்சரம்னா பார்க்க முடிகிறது அல்ல. இங்கே நம்மளுக்கு கிரகணம் அதனால் கிடையாது. அடுத்தது, நாங்கள் யூடியூப்பில் எல்லாருக்கும் உபகாரமாகணும் அப்படின்னு தான் ரெக்கார்டிங் போட்டுருக்கோம். ஆனால் போடுற போஸ்டிங் எல்லாமே புது ஜெனரேஷன். அப்பா இல்லை, சொல்லிக் கொடுக்கறதுக்கு வேறு ஆளுகள் இல்லை. அவளுக்கு மாலைபட்சம் அவளுக்கு உண்டுன்னு அம்மா சொல்லி தெரிஞ்சிருக்கலாம். எப்படி பண்ணணும் பாவம் அவளுக்கு தெரியாது. நான் 50 வயசுக்கு மேலே இருக்கிற ஆரை பற்றி நாங்கள் போடுறதில்லை. நியூ ஜெனரேஷனாக இருக்கிறவாளுக்கு மட்டும் இது போடுறோம். ஏன்? அவளுக்கு கைடன்ஸுக்கு ஆள் இல்லை. அந்த கைடன்ஸுக்காகத்தான் இந்த ரெக்கார்டிங்கை போடுறதும் எல்லாமே. காலாகாலமாக மாலைபட்சம் பண்ணிட்டு வரவாளுக்கு நாங்கள் போடுறது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியலாம். அதை பற்றி எங்களுக்கு வருத்தம் இல்லை. இந்த காலாகாலமாக நடக்கிறது, ஆமாம் நடக்கிறது. இப்போ எல்லா ஆற்றுலையும் ஒரு பையன்தான் இருக்கேன். அப்பா மாலைபட்சம் பண்ணிட்டு இருந்திருக்கா. லேடிஸ் அதில் தலையிட மாட்டா. அதனால் அவளுக்கு தெரியாது என்னைக்கு என்ன பண்ணுறாங்க. அதுவா சில லேடிஸுக்கு தெரிஞ்சு அவள் அதை சொல்ல மாட்டேங்கிறா. இதே தான் எதுக்கு நம்ம பொண்ணுகளுக்கிடலுக்கும் இதே ப்ராப்ளம் தான். சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. இது எப்போ இடிக்கிறதுன்னு கேட்டால், எப்போ அவள் ஆற்றுல ஒரு பிரச்சனை வர்றதோ அப்போத்தான் அது பொங்கி வரும். எத்தனை நாளைக்கு நாங்கள் பொண்டுகளுக்கிடல் பண்ணலையே அப்படிங்கிற பிரச்சனைகள் வரும். அதனால் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாதவாளுக்குத்தான் நாங்கள் இந்த ரெக்கார்டிங்கை போட்டுருக்கோம். ஒரு நல்ல எண்ணங்களில் யங்ஸ்டர்ஸு பொண்டுகளுக்கிடலை பண்ணணுங்கிறா, பண்ண தெரியல, எனக்கு மாமியார் சொல்லலைங்கிறா. அப்போது அவளுக்கு ஒரு கைடன்ஸு, அவளுக்கு ஒரு நல்ல வழி தான் நாங்கள் காட்டுறோம். இது யாரும் விமர்சனம் பண்ணிடலாம், எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. கொஞ்சம் மனசு அந்த நேரம் சங்கடப்படும். அதை விட்டுட்டு நாங்கள் பாட்டுக்கு எங்களோட அடுத்த வேலைக்கு போயிடுவோம். அது அப்படி. நாளைக்கு அமாவாசை. நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள கலசஸ்தாபனம் பண்ணி அம்பாளை உட்கார வைக்கலாம். அவளோட ஆற்றுல என்ன எப்படி அதை பண்ணுவாளோ அப்படி பண்ணுங்க. கலசம்னா நம்ம சில ஆற்றுல அரிசியும் பருப்பும் மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு கலசம் வைக்கிற வழக்கம் உண்டு. இன்றைக்கி ஒரு மாமி அவள்கிட்ட கேட்டேன், இல்லை நாங்கள் ஜலந்தான் வச்சுப்போம் அப்படின்னா. ஸோ இதில் எப்படி வேணும்னாலும் அந்த பூஜைகளை நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம். சரி,
அம்பாளோட நவராத்திரி யாருக்கெல்லாம் எப்படியெல்லாம் அம்பாளை வழிபடணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணலாம். உங்களுக்கு ஆற்றுல கொலு வைக்க முடியலையா, உங்களால் முடிஞ்ச சுவாசினிகளை கூப்பிடுங்கோ, சுமங்கலிகளை கூப்பிடுங்கோ, வெத்தலை வாக்கு கொடுங்கோ, அவள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கோ, சௌக்கியமாக இருப்பள் போரும். விமர்சையாக கொண்டாடணும்னு நினைக்கிறவா 2-3 பேர் சேருங்கோ, ஒரு ஆள் புடவை வாங்கி கொடுங்கோ, ஒரு ஆள் மற்ற சுமங்கல்ய திரவியங்கள் வாங்கி கொடுங்கோ, சுவாசினி பூஜையாக பண்ணுங்கோ, தப்பில்லை. ஆனால் சுவாசினியை ஆறு உட்கார வச்சாலும் அவள் எந்த குலத்தை சேர்ந்தவாளானாலும் அவள் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். ஏன்னா அந்த இடத்துல அவள் அம்பாள் ஸ்வரூபத்தில் தான் ஆவாகனம் பண்ணப்படுறாள். அதனால தான் சுவாசினி பூஜைன்னு பேர். ஒருத்தருங்கிட்ட கேட்டார், சுவாமி நான் இருக்கிற இடத்துல பிராமண ஸ்திரீகளே இல்லையே, என்ன பண்ணுறது? எனக்கு 9 நாளைக்கு சுவாசினி பண்ணி ஆகணுமே. பர்த்தாவோடு இருக்கிற யாரானாலும் சுவாசினியாக உட்கார வைக்க முடியும். அப்புறம் நியூட்ரண்ட் கொஸ்டின் வரலாம், டைவோர்ஸ் ஆனவாளுக்கு உட்காரப்படாது ஏன்? காமேஸ்வரி எப்போவுமே காமேஸ்வரன் கூடத்தான் இருப்பாள். அப்போது பர்த்திரு சுகம் அனுபவிக்கிற ஸ்திரீ தான் சௌபாகியவதியும் சுமங்கலியும். அவள் எந்த குலத்தில் இருந்தவள் அப்படிங்கிறது அது பிரச்சனம் அல்ல. அதுக்கு உதாரணங்கள் எல்லாம் இருக்குது. அயோனிர் யோனின் இல்லையா, நான் சொல்லலை, லலிதா சகசநாமம் சொல்கிறோம். யோனி உள்ளது எல்லாமே அம்பாள் சுரூபம். மிருகமானாலும் சரி. வெஸ்ட் பெங்காலில் போய் பார்த்தா பலி கொடுப்பா காளிக்கு. ஆனால் ஒரு பெண் இருக்கக்கூடின ஒரு மிருகத்தையும் பலி கொடுக்க மாட்டான். அதானது ஆடு மாடு கோழி எல்லாமே புருஷ பிரஜை, அதானது மெயில்ஸை மட்டும்தான் என்ன பண்ணுவா, பலியாக கொடுப்பான். கோழின்னா சேவலை மட்டும்தான் கொடுப்பா, கோழியை கொடுக்க மாட்டான். அதனால் அந்த யோனி இருக்கிற இடம் அம்பாள் இருக்கிற இடம். சொன்னால் எல்லாருக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும், என்னடா இவன் இப்படி சொல்கிறானே. இது நான் சொல்லலை, லலிதா சகஸ்ரநாமத்தில் அம்பாளோட சுரூபமான வாக்தேவதைகள் சொன்னது. அயோனிர் யோனி நிலையா. அதனால் புருஷ சுகம் அனுபவிச்சுருக்கிற எந்த ஸ்திரீயையும் அம்பாளாக உட்கார வச்சு பூஜை பண்ணலாம், தப்பே கிடையாது. அடுத்தது 9 நாளைக்கும் கன்னியா பொண்ணை வச்சு பூஜை பண்ணணும்னு உண்டு. ஏன் கன்னியா? கன்னியாவுக்கு ஒரு பலம் ஜாஸ்தி உண்டு. உலகத்தை பற்றி தெரியாதவள், 2 விளையாட்டிலே இருக்கிறவள், நம்ம அறிவில் இருக்கக்கூடிய அத்தனை சித்தர்களையும் ஆட்டினதே ஒரு பாலதான். ஏன் மகாபிரிவாவோட பாலைக்கு அடிபட்டு தான் இருந்திருக்கார். அப்போ பாலைங்கிறவள் விளையாட்டுறத மட்டும் அவளுக்கு கான்சன்ட்ரேஷன் தான் இருக்கும். கள்ளங்கபடம் இல்லாதவள். அம்பாளை போய் அணுகணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? ஒன்றும் தெரியாதவனாக இருக்கணும், பச்சை குழந்தை மாதிரி இருக்கணும். அப்போது அம்பாள் அணுகிறதுக்குண்டான தகுதி நிறைய வரும். நானுங்கிற இடத்துல அம்பாள் வரமாட்டேன். எனக்கு எல்லாம் தெரியும்,
ஓகே, அம்பாள் 10 அடி தள்ளி நிற்பள். அம்பாளை ஸ்வீகரிக்கணும்னா அதுக்கு ஒரு மனப்பான்மை நம்ம உண்டு பண்ணணும். நான் ஜபம் பண்ணுறேன், இத்தனை மணி நேரம் ஜபம் பண்ணுறேன் ஆயிக்குங்கோ. ஆனால் அம்பாள் விட்டு போக முடியாது. இன்னொன்று டிமாண்ட் வச்சா தள்ளி நின்றுவேன். இது நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அம்பாள்கிட்ட வந்து எதுவுமே கேட்கக்கூடாது. கேட்கலாம், ஒன்றை ஜபம் பண்ணுறதுக்கு எனக்கு தகுதி தான், அதுக்கு மேலே எதுவும் கேட்கக்கூடாது. எனக்கு ஒன்று ஜபம் பண்ணணும், அதுக்குண்டான சக்தி எனக்கு தான் கிடைக்கும். அப்போது இப்படிப்பட்ட நவராத்திரியில், சரத் நவராத்திரியில் நம்மளால் என்ன பண்ண முடியும்? எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியாது, வேண்டாம், சப்தஸ்லோகி பாராயணம் பண்ணுங்க. 7 ஸ்லோகம்தான். சப்தஸ்லோகி அந்த ஸ்லோகத்தில் சொன்னால் சப்தசதி பாராயணம் பண்ணினத்துக்கு ஈக்குவலாக இருக்கும். தெரிஞ்சவா சப்தசதியை பாராயணம் பண்ணுங்க. ஆனால் அதுக்கும் ஒரு நிபந்தனை உண்டு. நவாட்சரி மந்திரம் உபதேசமாக இருக்கணும். என்னடா நவாட்சரி மந்திரம் அப்படின்னு கேட்குறானே. ஆமாம், எங்கள் குருகிட்ட கேட்டிருக்கேன். நீங்கள் எல்லா வருஷமும் சண்டியாகமம் பண்ணுறீங்களே, எல்லா நவராத்திரிக்கும் பண்ணுறீங்களே, ஸ்ரீவித்திக்கும் சண்டிக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்கேன் நான். வலது கண்ணா பெருசு, இடது கண்ணா பெருசுடாக கேட்டார். அவர் ஞானி. ரெண்டும் நம்ம 2 கண்ணு மாதிரி. ஸ்ரீவித்தி இருக்கணும், சண்டிகையும் இருக்கணும். சண்டிகைன்னு உடனே எல்லாருக்கும் நிறைய பேருக்கு பயம் உண்டு. ஏன்னா அவன் வந்து மகாகாளி, மகாலட்சுமி, மகாசரஸ்வதியோட அம்சத்தில் ஒரே அம்சமாக இருக்கிறவள். சண்டிகா வந்து நீங்கள் ஃபோட்டோ பார்த்தோன்னா பயந்து போயிடுது. எள்ளு மட்டும்தான் இருக்கும் உடம்புல, எல்லாம் எள்ளு மட்டும்தான் தெரியும். முன்ன மாலையை போட்டுருப்பள், துணியே இருக்காது. அவளைத்தான் நம்ம வந்து நவராத்திரியில் சண்டிகாங்கிற பேரில் நம்ம பூஜை பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் வரப்பிரசாதி சப்தசதி பாராயணம் பண்ணுறவாளுக்கு தெரியும். ஒரு ராஜாவும் வைஷ்ணவமா அம்பாளை உபாசனை பண்ணுற விதி தான் அது. அதனால் அது எல்லாமே கொடுக்கக்கூடியது. இதே வந்து வடக்கையில் எல்லாம் வந்து அம்பாளை சண்டி ஹோமம் பண்ணுறத ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் பின்னாலேயும் பாலாவை சேர்த்து கூட பண்ணுவான், பஞ்சதசாட்சரியை கூட சேர்த்து பண்ணுவான். பீஜாவாலி சப்தசிரின்னு தனியாக ஒன்று இருக்குது. இது ஒரு பெரிய சாகரம் சண்டி. அவளை நம்ம மனப்பூர்வமாக பூஜை பண்ணும்போது நம்மளுக்கு என்னெல்லாம் எதிர்ப்புகள் உண்டோ அந்த எதிர்ப்புகள் எல்லாம் போய் நம்மளை எதிர்க்கிறவா நம்மளோட ஸ்நேகத்தில் ஆகிடும். இதெல்லாம் அந்த நவாட்சரி பீஜம் பண்ணுற வேலை. அது குரு உபதேசத்தோடு தான் பண்ணலாம். குரு உபதேசம் வேணும். அடுத்தது நாளைக்கு அமாவாசை. திதிநித்யா தேவிகளையும் வழிபடுறதுக்கு ரொம்ப விசேஷம். எப்போ வரைக்கும்? பௌர்ணமி வரைக்கும். சென்னையில் இருக்கிறவாளுக்கு ரொம்ப சௌகரியம் ஜாஸ்தி. நங்கநல்லூரில் ராஜராஜேஸ்வரி கோவிலில் போனால் அம்பாளுக்கு முன்னால் 16 படிக்கட்டு இருக்குது. இந்த 16 படிக்கட்டில் திதிநித்யா உட்கார வச்சுருக்கா. அவா திதி அன்னைக்கு அவளை போய் பார்த்து அர்ச்சனை பண்ணி
சௌக்கியத்தை நாடி போகலாம். திரிநித்யா தேவிகளுக்கு விசேஷமான பூஜைகள் பண்ணிக்கலாம். நீங்களே பண்ணணும்னா உங்களுக்கு ஸ்ரீவித்யா இருக்கணும். ஏன்னா அம்பாள் சுரூபந்தான் இந்த திரிநித்தியைகள். அம்பாளிலிருந்து பின்னமானவா அல்ல. அம்பாளே தான் ஸ்ரீவித்யா இருக்கிற அந்த அதே ராஜராஜேஸ்வரி தான் திரிநித்தலாவும் இருக்கா. அப்போது இந்த எல்லாரையும் நீங்கள் பண்ணலாம். 9 கன்னியா பொண்ணை பூஜை பண்ணிக்கலாம். அவளுக்கு நிறைய விளையாடல் சாமானங்கள் வாங்கி கொடுக்கலாம். ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துக்கலாம். உங்களுக்கு குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும்னு தோன்றோ அது பண்ணலாம். ரொம்ப விசேஷமானது. அதே மாதிரி அம்பாளை உட்கார வச்சதுன்னா 3 பேர் அவளுக்கும் சாப்பாடு போடணும். நம்மள மாதிரி தானே. காலம்பரை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணுறீங்களோ அது நைவேத்தியம் பண்ணுங்க. மத்தியானத்துக்கு என்ன சமைக்கிறீங்களோ அது அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. நைட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை நைவேத்தியம் பண்ணுங்க. நீங்கள் சாப்பிடுங்க. பிரசாதம் சாப்பிட்ட பலமும் கிடைக்கும். அம்பாள் அனுகிரகம் சேர்ந்து கிடைக்கும். இங்கே நாளையிலிருந்து அம்பாளை கலச ஸ்தாபனம் பண்ணி பூஜை ஆரம்பிக்கிறோம். திரிகால சண்டி ஆவரண பூஜை பண்ண போகிறோம். யாருக்கெல்லாம் அதில் கலந்துக்க முடியலையோ அவள் என்ன தொடர்பு கொண்டால் அதில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் அதில் சேர்ந்துட்டானா அது எல்லாருக்கும் நல்லது நடக்கும். உங்களுக்காக சங்கல்பம் வேணும்னா அதையும் நீங்கள் எனக்கு எழுதி அனுப்பினானா நான் அந்த பூஜை எந்த பூஜையில் சங்கல்பம் பண்ணணுமோ அந்த பூஜையில் சங்கல்பம் பண்ணி ஆவரண பூஜை நான் பண்ணித்தரேன். ஒம்பது சுவாசினிகளுக்கும் இங்கே பண்ணுறது உண்டு. இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கும் பங்கெடுத்துக்கணும் வர முடியாது அப்படின்னா என்ன தொடர்பு கொள்ளுங்க. நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறனா உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களை நேரில் இதே மாதிரி வீடியோவில் பார்க்குறேன். நாராயண நாராயண நாராயண.